திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சி பாதாள சாக்கடை சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து வெளியேறும் கழிவுநீரை ஆரணி ஆற்றில் கலப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுபற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாஸ்கர், கள நிலவரம் என்ன பதிவு பண்ணுங்க. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணிகள் கடந்த 2019 ஆண்டு முதல் நடைபெற்று வருகின்றன. பாதாள சாக்கடை திட்டப் பணிகளில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்து ராட்சத குழாய் மூலம் தண்ணீர் ஆரணி ஆற்றில் வெளியேற்றுவதற்கான பணிகள் நேற்று தொடங்கின. கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்து ஆற்றில் தண்ணீரை வெளியேற்ற பொதுமக்கள் நேற்று முதல் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் இரண்டாவது நாளாக இன்று சின்னக்காம கூட்டுச்சாலையில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கழிவுநீர் ஆற்றில் வெளியேற்றுவதால் பொதுமக்கள், கால்நடைகள் மற்றும் விவசாயிகளுக்கு பயன்படுத்தும் குடிநீர் மாசடைந்து நிலத்தடி நீரை பாதிக்கும் அபாயம் இருப்பதாக புகார் தெரிவித்துள்ளனர். இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை காவல்துறையினர் தரவு என இழுத்துச் சென்று பேருந்தில் ஏற்றி கைது செய்தனர். பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட மறுத்த நிலையில் பெண்கள், ஆண்கள் என பாரபட்சமின்றி தரவு இழுத்து கொண்டும் குண்டு கட்டாக தூக்கி சென்றும் 100க்கும் மேற்பட்டோர் காவல்துறையினர் பேருந்துகள் ஏற்றி திருமண மண்டபத்துக்கு அழைத்து சென்றனர். தொடர்ந்து காவல்துறையினர் 100க்கும் மேற்பட்டோர் குவிக்கப்பட்டு இரண்டாவது நாளாக பொதுமக்கள் எதிர்ப்பு மீறி குழாய் பதிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக மீண்டும் ஒன்றிய மக்களை காவல்துறையினர் தொடர்ந்து பேருந்துகளில் ஏற்றி கைது செய்து வருகின்றனர். ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டதால் பரபரப்பு நிலவி வருகிறது பகுதியில். விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.